ஃபெலோஷிப் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு சபையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரையும் ஒரே கூட எல்லாரும் கண்களையும் மூடி பரிசுத்த ஆவியானவருக்கு என்று நம்மளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் கர்த்தரை எக்காலத்திலே ஸ்தோத்திரி, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரே கூட யாரும் கண்களை ஏறெடுப்போம். வானத்துக்கு நேராக ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஆவியானவர் தாமே நம்மளை வழிநடத்தும்படியாய், நம்மளை அபிஷேகிக்கும்படியாய், இந்த இடத்துல ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாய், இந்த சபை நம்ம சபைக்கு தலைவர் இயேசு மாத்திரம், அவர் மாத்திரம் மகிமைப்படணும். அவர் மாத்திரம்ப்பா இந்த இடத்துல நீர் மாத்திரம் மகிமைப்படணும். என்னோட துதி கன மகிமை யாவையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிற சுவாமி. அப்பா ஆவியானவரே நீர் வாருங்க சுவாமி. ஆவியானவரே நீர் வாரும். ஒரு கூட யாரும் வாரும். தூய ஆவியானவரே உங்க பிரச்சனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அப்பா உங்க வல்லமை ஆலயங்களை நிரப்பி நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆவியானவரே ஒரு கூட கர்த்தாவை உடைந்து உள்ளங்களை கட்டுகிற தேவன் நீர் மாத்திர சுவாமி. உடைந்து போய் கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்க ஒருவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அவருடைய ஆத்துமாக்களை தேர்ச்சுகிற தேவன் அப்பா. இயேசுவே நீ அரவணைக்கிற தேவன். ஒரு தாய் தேர்ச்சுவது போல தேர்ச்சுகிறவர், ஒரு தந்தையை போல அரவணைக்கிற சுவாமி. எப்பா எங்களை ஒருவரையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பயன்படுத்துங்க. உங்கள் ராஜ்யத்துக்கு என்று எங்களை பயன்படுத்துவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படுத்தும். எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எழுந்திருப்போம். எழுந்து
கர்த்தரை ஒரு விஷயம் கூட துதித்து ஆராதிப்போம். கர்த்தரை அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட உங்கள் யாவருக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். என்னுடைய சார்பாகவும் சபையின் சார்பாகவும் நாளில் கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஃபாதர்ஸ் தகப்பன்னு பார்த்தா நம்ம பைபிள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பைபிள்ல குறிக்கப்பட்டிருக்குது. அவர் பாருங்க, அவர் விசுவாசத்தை பாருங்க. அவர் கூட அவருடைய மகனை ஈசாக்கா பலி கொடுக்க கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மகனை பலி கொடுப்பா, நீ போயிட்டு பலி கொடுக்க சொல்லும் போது அவர் கண்டிப்பா அவர் பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டு விசுவாசிக்கிறாரு. அப்பா நீர் எனக்கு கொடுத்த மகனை நானே உமக்காக பலி, நீ சொன்னீங்க பலி கொடுக்க சொல்லி. அவர் 100 வயதுல அவருக்கு குழந்தை பிறகுது. ஈசாக்கு பிறகுறான் 100 வயதுல. அவர் அப்பயும் கூட தேவன் சொன்னார் ஒரே ஒரு காரணத்துக்காக ஈசாக்க பலி கொடுக்க கொண்டு போகிறார். ஈசாக்கா கூட கேட்கிறாப்பா, பலி கொடுக்க போறோம், நம்ம ஆட்டுக்குட்டி இல்ல எங்கன்னு, அது தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் தேவன் பார்த்துக் கொள்வார், ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசத்தை சொன்னாரு. அதே போல அவரு கூட இருந்தவர்கிட்ட சொல்றாரு, வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் திரும்பி வருவோம். விசுவாசத்தை பாருங்க, நாங்க போய் திரும்பி வருவோம் என்று சொல்லி விசுவாசத்தை சொல்றாரு. அந்த இடத்துல நானா இருந்தா கண்டிப்பா எனக்கு 8 வருஷம் கழிச்சு குழந்தை வந்து காண்டவரே பலி கொடுக்க சொன்னா கண்டிப்பா நான் பலி கொடுக்க மாட்டேன். அப்பா நான் என்ன கேளுங்க, என் கையை கேளுங்க, காலை கேளுங்க, என்ன எதோ ஒண்ணா கேளுங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருப்பானா. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குறப்பா, நீர் கொடுத்தீங்க சுவாமி எனக்கு, நான் உங்களுக்காக பலியிடுறேன் சொல்லிட்டு பலியிட போறாரு. பலிப்பீடத்தை கட்டுறாரு. பலியிடத்துக்கு அந்த குச்சில எடுத்து வைக்கிறாரு. ஈசாக்கி படுக்க போடுறாரு. படுக்க போட்டு அவர் கை வாங்கும்போது ஒரு சத்தம் வருது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ வெட்டாதப்பா, நீ அவனை பலி கொடுக்காத, உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த இடத்துல ஒரு குச்சிக்கு நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டி, அவர் ஆபிரகாமுக்காக ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வைத்த தேவன் நம்மளுக்காகவும் அவர் வைப்பார். அவர் நல்ல தகப்பன். அவர் நம்மளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வைப்பார் பலி கொடுக்கும்படியா. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் விசுவாசம் தகவல் நம்மளோட ஒரு விஷயம் கூட விசுவாசிப்போம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகள் 1000 இம்மட்டுமாக நம்ம ஒரு அனுதினமும் நம்மளை வழிநடத்துற கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை, ஒரு இலக்கம், அது மாத்திரம் நம்ம வழி நடத்துது. இம்மட்டுமா நம்ம போக்கில் நம்மளோடு கூட இருந்தார். வேலை செஞ்சாலும் பாதுகாத்து கொண்டார். நம்ம தாய் தகவல் உடம்புல ஊர்ல இருந்தாலும் அவர் எல்லாரையும் பாதுகாக்கிறோம். நம்ம இயேசு ஒருவர் மாத்திரமே. அவருக்கு ஒரு விஷயம் கூட நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகள் 1000 என்று இந்த பாடலை யாவரும் சேர்ந்து துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. ஜீவன் தந்து நீர் அன்பு புதே, பாவம் நீங்கிற கழுவிவிட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு புதே, பாவம் நீங்கிற கழுவிவிட்டே. உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல்
சேர்த்துவிட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே, நன்றி செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்து, வாழ தேவையான வசதி தந்து. இருக்க நல்ல ஒரு வீடு தந்து, வாழ தேவையான வசதி தந்து. கடுமையாக தினம் உழைக்க வைத்து, கடனே இல்லாமல் வாழ வைத்து. கடுமையாக தினம் உழைக்க வைத்து, கடனே இல்லாமல் வாழ வைத்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஜீவனை தந்து நீ அனுப்புகிறப்பா. எங்கள் பாவங்களை நீங்கிற அப்பா, நீர் கழுவி விட்டீரே. எங்களை அதற்காக நன்றி நன்றி அப்பா. இருளின் அதிகாரங்களை அப்பா அகற்றினீரே, எங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா, உழைக்கும் கரங்களை தந்தீரப்பா, ஓடும் கால்களை தந்தீரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நன்றி அப்பா நல்ல தேவனுக்கு யாரும் ஒரே கூட கைகளை தட்டி ஒரே கூட நன்றி வழியை செலுத்தும்பா. அப்பா, நன்றி வழியை செலுத்தும்படியாக ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கட்டணம் தேவன் செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அனுதினம் நம்ம வாழ்க்கையில அப்பா இயேசு சுவாமி ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அப்பா ஒரு நாள் கூட்டி கொடுத்து வழிநடத்துகிற தேவனை அப்பா உரைச்சு கூட ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அப்பா உங்களுக்கு என்று செலுத்தும்படியா ஒரு இந்த பாடலை பாடி நம்ம ஏசப்பாவுடைய நாமத்தை மேம்படுத்துறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் எனக்கு அப்பா நீ செய்தீர், அதற்காக நன்றி என்று சொல்லி ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை பாடி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் முக்கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடும். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடும். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். வாரி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடும். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடும். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது போன்றவர்களே, தேவனுக்கு என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னீரே. வாக்குத்தத்தத்திற்காக நன்றி கர்த்தாவே. மரணங்களை யார் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அவரோடு கூட இருந்து அதை தாங்கி தப்புகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா செழிப்பான இடத்துல கொண்டு போய் செல்கிற தேவனை உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி என்று சாமி. நீ மட்டும் உங்கள் கிருபைகளை பாதுகாத்து நன்றி நன்றி சாமி நன்றி. இன்னும் கூட கர்த்தாவே அடுத்த பாடல் நன்றி மொழிபடம் கட்டுவோம். நல்ல தேவன் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நம்மளை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன் அவர். அவர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார். இம்மட்டுமாக நல்லவராக இருந்தார். அவர் இனிமேல் நல்லவராக இருப்பாரு. ஒரே சில அவர் கைகளை தட்டி கைகளை உயர்த்தி நாம் இயேசு நல்லவர், நம்மளை ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர்,
உண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு துண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. ஒரு துண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறைவெல்லாம் நீக்குவார், குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்கே வருகிறார், மேகங்கள் நடுவிலே. எங்கே வருகிறார், மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானை அமைதிக்கிற நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசு சுவாமி. நீர் மாத்திரம் பெரிய காரியங்களை செய்யும்படி அப்பா. அப்பா நீர் மேகங்கள் மத்தியில் வந்து கர்த்தாவே எங்க நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா உம்முடைய மகிமையில கர்த்தாவே எங்களை எடுத்துக்கொண்டு போகிற நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்காக அப்பா, உமக்காக ஏதாவது செய்ய கர்த்தர்களை ஒப்பு கொண்டுக்கிறோம். நீர் வழிநடத்துங்க இயேசு சுவாமி. நீர் மாத்திரப்பா பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. நீர் மாத்திரம் வாருங்கப்பா. அப்பா இம்மட்டுமாக காத்த கிருபை இனிமேல் எங்களை காக்க போகுது இயேசு சுவாமி. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அனுதினமும் கர்த்தாவே உம்மில் நாங்கள் வளரணும் இயேசு சுவாமி. அப்பா அனுதினமும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தணும்ப்பா. நாங்கள் மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு கர்த்தாவே, நீர் மாத்திரம் போதும் அப்பா. அப்பா எங்களுடைய கல்வியோ, எங்களுடைய செல்வமோ, அப்பா எங்களுடைய அப்பா படிப்பு எதுவுமே இல்லை இயேசு சுவாமி. நீர் மாத்திரம் அப்பா, நீர் மாத்திரம் அப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது அற்பமும் குப்பையானதப்பா நாங்கள்லாம் இயேசு சுவாமி. நீர் மாத்திரம் அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று கர்த்தாவே நாங்கள் ஏதாகிலும் செய்ய கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம நினைக்கலாம், நான் படிச்சிருக்கிறேன், நான் வசதியா இருக்கிறேன், என்கிட்ட ஆயிரம் கோடி இருக்குது, இதெல்லாம் இயேசு முன்னாடி வேஸ்ட்டுங்க, வேஸ்ட்டு. அவர் நினைத்தா மாத்திரம் நமக்கு சொல்லுவோம். அவர் ஒரு நிமிஷம் போது அவருக்கு நம்மளை உயர்த்த அப்பா அவர் நம்மளை புழுதியில் இருந்து உயர்த்தி கண்மலை மேல உயர்த்துகிற தேவன் நம் தேவன். அவர் சொல்றாரு, கடுகளவன் விசுவாசின்னு சொல்றாரு.
நம்மளை பத்தி ஏசப்பாக்கு தெரியும். அநேக பேர் சொல்லலாம், நிறைய உடைய வேற மதத்துல சொல்லுவாங்க, மழை போல நம்மனை என் தேவனை கைவிட்டுச்சு, மழை போல நம்மனை என் தேவனை கைவிட்டுச்சுன்னு சொல்லிட்டு வேற மதத்தால் சொல்லலாம். நம் தேவன் சொல்றாரு, அப்பா உன்னை பத்தி எனக்கு தெரியும், அதனால தான் நீ கடுகளவு என்ன நேசித்து என்னை கடுகளவு என்ன விசுவாசி. நீ விசுவாசி சொல்லும் போது அந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லு, அது பெயர்ந்து போவோம் என்று சொல்லி ஏசப்பா சொல்லியிருந்தாரு. நீங்க கடுகளவு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவர் கூட கர்த்தாவே அப்பா அனுதினமும் உங்களை நாங்கள் வளர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா எங்களுடைய நாங்கள் சம்பாதித்ததோ, அப்பா எங்களுடைய செல்வமோ, அப்பா எங்களோட படிப்போ எதுவுமே அப்பா ஆர்ப்பமும் குப்பையமான அப்பா உண்மை நோக்கி பார்க்கும்போது அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்யற எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா அந்த கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆவியானவரே நீங்க அபிஷேகங்கப்பா, நீர் மாத்திரம் எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா உங்க ராஜ்யத்துக்குன்றப்பா நிறைய பேரு ஏசப்பாட்ட போய் நம்ம நிற்கும் போது ஏசப்பா கேட்பாரு, என்னப்பா எடுத்துட்டு வந்து நீங்க கேட்பாரு. நம்ம கைகளை நோக்கி பார்க்கும்போது நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது. இதே நம்ம பாஸ்டரோ நம்ம இமானுவேலுக்குள்ள கேட்கும்போது அநேக ஆத்துமாக்களை நம்ம இடத்துல கொண்டு வந்தோம்ப்பா. எப்பயுமே அநேக ஆத்துமாக்களை நம்ம ஏசப்பாட்டில கொண்டு போனோம். அவர் சொல்லணும், உண்மையை ஒட்டமான ஊழியனே என்று சொல்லி அழைக்கிறோம் நம்மளை. அது மாதிரி நம்மளை ஏசப்பாட்டை ஒப்பு கொடுப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எங்க பார்த்தாலும் ஏசப்பா பத்தி பேசி நம்ம சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துல இன்னைக்கு போன வருஷத்தோட கருத்து இந்த இடத்துல நம்ம சபையில அநேக ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிற ஆட்களை கொடுக்கல, ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் நிரப்பியிருக்கிற நம்ம சபையை. அது மாதிரி நம்மளும் ஒரு விஷயம் கூட அது மாதிரி நம்மளும் பிரயாசப்படுவோம், ஆசைப்படுவோம். ஏசப்பா இந்த வருஷத்தை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு 2 ஆத்துமாவாச்சும் மண்ணில நான் சேர்க்கணும்ப்பா, ராஜ்யத்தை மையப்படுத்தினப்பா, நம்ம ராஜ்யத்தை கட்ட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி அப்பா அனுதினமும் கூட எங்களை வளருங்க இயேசுசாமி. அனுதினம் எங்களை வளர்த்து பாவமாட்டில் எங்களை சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த அனுதினமும் என்னை உண்மையில் வளர்ந்துட இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். அனுதினமும் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையென்றுகிறேன். என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையென்றுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுகான கந்தை
தொடுதலை உணவை கத்த கிருபை பாராட்டினே நன்றி அப்பா. உங்களுடைய தொடுதலை கத்த உணர்த்தினீர் நன்றி அப்பா. உங்களுக்காக எழுப்புகிற அப்பா ஒரு எழுப்புதல் ஆவியை ஊற்றினீரே நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கென்று ஒளி கொடுக்க பிள்ளைகளை மாற்றுங்க. உமக்கென்று கத்தாவை ஓங்கி நிற்கும்படியே மாற்றுங்க. உயர ஸ்தலங்களை அமர பண்ணிருந்தவர் நீர். கண்மலையின் தேனை ருசி பார்க்க செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. கண்மனையில் கட்டப்பட்ட வீடாயப்பா நீங்க சபையை கட்டும்படியா இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒருவர் அசைக்க முடியாது. பிசாசானவன் அப்பா எங்கள் காலின் கீழே மிதிக்கிற அதிகாரத்தை தந்தீர் இயேசுவின் நாமத்தாலே அவனை மிதிக்கிறோம், அவனை அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தாலே. கர்த்தாவே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை எடுத்து போடுங்கப்பா. உமக்கென்று வாழ அப்பா, உமக்கென்று பிழைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. வெறுமனே வந்த பாத்திரங்கள் ராஜா எங்களோட பாத்திரங்களை உங்களுடைய ஆவியினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலப்பா. ஊற்றுங்கப்பா, ஊற்றுண்ட பரிமள தைலத்தை ஒருவரின் பூஜை அன்புக்காக நன்றி 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 இயேசுவின் நாமத்தாலப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.